Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ இன்ஸ்டாகிராம் பண்ணி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் தி பெல் பட்டன். சண்டே வெளியே போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து எங்கள் சித்தி வந்து தேங்காய் உரிச்சி கேட்டாங்க, ஓகேவா? ஸோ அதை ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான். என்ன காமெடி அப்படின்னா, இந்த காலத்து பசங்க நிறைய பேருக்கு தேங்காய் உரிக்குது அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இப்போ சிட்டின்னு வச்சிங்கன்னா, சிட்டியில் எப்படி கிடைக்கும் தேங்காய் வந்து சில இடங்களில் இந்த இப்போ துருவலாகவே வந்துடுது பாக்கெட்டில், சில இடங்களில் வெட்டி கொடுத்துட்றான், இல்லை தேங்காவாக கொடுக்கும், அப்படி தான் தெரியும். தேங்காய் உரிக்கிறது எப்படி என்ன அது தெரியாது. சிலவங்க வந்து வெட்டு குத்தி வச்சு உரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் எங்கள் இடங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த பாறை கம்பி, ஓகேவா? நிறைய வீடுகளில் இந்த மாதிரி பாறை கம்பி நட்டு வச்சுருப்பாங்க. சில இடங்களில் கம்பியாக இருக்கும், சில இடங்களில் கம்பு இருக்குல்ல, ஸ்ட்ராங்கான மரத்தையே வந்து கூராக இது பண்ணி அதை நட்டு வச்சுருப்பாங்க, ஓகேவா? அதில் வந்து தேங்காய் உரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? டன்னு வந்தேன், எங்கள் சித்தி ஒரு தேங்காய் உரிச்சு கேட்டா. ஐயோ வாட்ச் அத்து ஓடிடும். ஐயோ நானே ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு, வரமாட்டேங்குது. இப்போ வந்தோம். ஐடியா தெரிஞ்சு சைடில் குத்துறோம். கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்னா, ஆனால் நாங்கள் இதெல்லாம் பண்ணி பழகினாலும் ஒன்றும் தெரியாது. நல்லா தேங்காய் உரிச்சு நிறைய நாள் ஆச்சு. இப்போ இதுக்கெல்லாம் மிஷின் வந்துட்டு பச்சக் பச்சக் பச்சக். தேங்காய் உரிக்கிறதுலேயே நிறைய பேர் பாறை கம்பி கொண்டு போவாங்க பார்த்துருங்க. அவங்கெல்லாம் சரப்புறம் உரிச்சு தள்ளிடுவாங்க. நம்ம டெய்லி உரிச்சிட்டு இருந்தால் இது ஈஸி தான். அவ்வளோதான், முடிஞ்சு. கொண்டே எடுத்துருவா. இப்படி பாறை கம்பியில் தேங்காய் உரிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம வீடுகள்லாம் இப்படி தான் உரிப்பாங்க. ஓகே, இன்னொன்று, இது நம்ம அடுப்பங்கிற கிடையாது, இது வந்து நம்ம கொல்லப்புறம் அங்கே தான் நட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஏதாவது வெந்நி போடுறதுக்கு அந்த மாதிரி. ஓகே, என்னடா இந்த மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சிடாதீங்க. ஓகே, கட்.